ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிட் பார் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிட் பார் டாப்பிக்கில் வந்து சில சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதையும் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஏ காம்பவுண்ட் பார் ஆஃப் லென்த். ஸோ காம்பவுண்ட் பார்னாலும் ஒன்று தான், காம்போசிட் ரெண்டுமே ஒன்று தான். சரியா, ஏ காம்பவுண்ட் பார் ஆஃப் லென்த் 1000 mm consists of a strip of aluminum 50 mm wide and 30 mm thick and a strip of steel 60 mm wide and 10 mm thick rigidly joined at the ends subjected to axial tensile force of 60 kN அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரெண்டு மெட்டீரியல் இருக்குது. ஒரு மெட்டீரியல் வந்து அலுமினியம், இன்னொன்று ஸ்டீலு. அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் வந்து 1000 mm. ஸோ ரெண்டுமே 1000 mm தான். அடுத்து வந்து ஒரு லோடு கொடுத்துருக்காங்க, 60 kN கொடுத்துருக்காங்க. If elastic modulus of steel is 2 × 10⁵ Newton per mm square and aluminum, so aluminum value வந்து 1 × 10⁵ Newton per mm square, determine the stresses developed in each material. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் ஸ்ட்ரெஸ் இன் அலுமினியம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல், அதான் ஃபைன் பண்ணோம். அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து காம்பவுண்ட் பார். ஸோ காம்பவுண்ட் பாரோடைய எக்ஸ்டென்ஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து தனித்தனி மீட்டரில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து கம்பைண்டாக அந்த காம்பவுண்ட் பாருடைய எக்ஸ்டென்ஷன் ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தான் கொஷின். ஸோ டேட்டா நம்ம வந்து கிவன் டேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் தி காம்பவுண்ட் பார். லென்த் ஆஃப் காம்பவுண்ட் பார் எவ்வளோ? L = 1000 mm இது போட்டுருங்க. ஓகே, அடுத்தது வந்து அலுமினியம். அலுமினியோட டைமென்ஷன் வந்து 50 mm வைட் இன்ட்டு 30 mm திக்னஸ். ஸோ இதை வச்சு ஏரியா ஃபைன் பண்ணலாமா? அப்போ ஏரியா ஆஃப் அலுமினியம் ஸ்ட்ரிப் = 50 × 30. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1500. ரெண்டுமே எம்எம்மில் இருக்குது. அதனால் வந்து mm ஸ்கொயர். ஓகே, 1500 mm ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து வந்து ஸ்டீல். ஸ்டீல் வந்து 60 mm வைட் அண்ட் 10 mm திக்னஸ். அப்போது 6 × 10. ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரிப் = 60 × 10. அப்போ 600 mm ஸ்கொயர் போட்டுருங்க. அப்புறம் வந்து இட் இஸ் ரிஜிட்லி ஜாயின்னு கொடுத்துருக்காங்க. அட் தி எண்ட்ஸ் சப்ஜெக்டட் டு ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ். லோடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 60 kN. அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் லோடு P = 60 kN. கிலோனா 10⁻3. ஸோ நமக்கு தெரியும், அது போட்டுருங்க. ஓகே, முடிஞ்சு. அடுத்தது வந்து எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல், அப்புறம் எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம் ரெண்டு கொடுத்துருங்க. ஸ்டீலுக்கு வந்து 2 × 10⁵, அலுமினியம் வந்து 1 × 10⁵. ஸோ இது எலாஸ்டிக் மாடுலஸ், இல்லை யங்ஸ் மாடுலஸ்னு போடலாம். இது எலாஸ்டிக் மாடுலஸு, இல்லை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ ஸ்டீல் அப்படி போட்டுருங்க. இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கூட போட்டுடலாம். அப்போது ஸ்டீலுக்கு வந்து ES, அலுமினியமுக்கு EN நேம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். 2 × 10⁵ Newton per mm square. இது வந்து 1 × 10⁵ Newton per mm square. அவ்வளோதான். ஸோ கிவன் டேட்டா போட்டாச்சா? ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் முதல்ல ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் வேணும், ஸ்ட்ரெஸ் இன் அலுமினியம் வேணும். ஸோ யூஸ்வலாக சால்வ் பண்ணுறது தான். ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ்னால் ஸ்ட்ரெஸ் = லோட் பை ஏரியா P/A நமக்கு தெரியும். ஸோ ஸ்டீலில் வேணும்னா ஸோ SSன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அலுமினியம்னா AN போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் அப்போது σS = PS/AS முடிஞ்சு. அப்போ அலுமினியமுக்கு σA = PA/AA. ஓகேவா, முடிஞ்சு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரெயினை ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் = ஸ்ட்ரெயின் இன் அலுமினியம். ஸோ ஸ்ட்ரெயின் என்னது? ஸ்மால் இ. அப்போ ஸ்டீலுக்கு S = EAன்னு போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? கேபிட்டல் யங்ஸ் மாடுலஸ் = ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியும். நமக்கு தேவை ஸ்ட்ரெயின் தான். அப்போ இந்த அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இந்த கேபிட்டல் இப்படி கொண்டு வந்தால் என்ன வரும்? σ/E வருமா? கேபிட்டல் வருமா? அதான் இங்கே வருது. அப்போது ES = இப்போ எல்லாமே எஸ்ஸாக மாறும். அவ்வளோதான் விஷயம். புரியுதில்ல? E = σ/E. அப்போ ESனால் σS/E தானே? அதுதான் போட்டிருக்கேன். σS/ES = ஏக்கு வந்து σA/A. ஸோ இந்த ES நான் இந்த பக்கம் மட்டும் எடுத்து போயிடலாமா? மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ σS = σA/ இங்கே EA வரும். அது நான் வரல, அதில் எழுதிக்கிறேன். σA/EA இன்ட்டு ES. ஸோ நமக்கு EA வேல்யூ ES சொல்லி தெரியும். ES வந்து 2 × 10⁵, EAக்கு வந்து 1 × 10⁵. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 10⁵ கட் ஆயிரும். ஸோ இப்போ டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே வந்து மிச்சம் 2 இருக்குது. அப்போ 2 × σA வந்துடும். அப்போ σS = 2 × σA. இதை வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? லோடு. ஸோ லோட் ஆன் ஸ்டீல் ப்ளஸ் லோட் ஆன் அலுமினியம். ஸோ ரெண்டும் கம்பைன் ஆனது டோட்டல் லோட். லோட் ஆன் ஸ்டீல் ப்ளஸ் லோட் அலுமினியம் = டோட்டல் லோட் போட்டுக்கோங்க. ஸோ லோடுக்கு நம்ம Pன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸ்டீலுக்கு S. ஸோ PS ப்ளஸ் அலுமினியமுக்கு PA = P அப்படின்னு போட்டுருங்க. ஸோ PSக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? பாருங்க, σS = PS/AS. இப்போ PS வேணும்னா σS × AS மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அதே மாதிரி PAக்கு σA × A மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். ஸோ அது σS × AS ப்ளஸ் σA ×
ஏஏ இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ நம்ம கொஷினே கொடுத்துட்டாங்க 60 × 10⁻3 இருக்கா, அது எது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏஎஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல், அப்புறம் ஏரியா ஆஃப் அலுமினியம் ரெண்டுமே நமக்கு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அது சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஏரியா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ, ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து 600, அலுமினியம் வந்து 1500, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்டீலுக்கு 600, அப்போ 600 × சிக்மா எஸ் இருக்கா, 600 சிக்மா எஸ் ப்ளஸ் அலுமினியமுக்கு 1500 × சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு 60 × 10⁻3. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அது என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சிக்மா ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ இதை வந்து இது ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ வந்து இங்கே 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதான் இங்கே போட்டுருக்கேன். சப்ஸ்டியூட் சிக்மா எஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. அப்போ சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × சிக்மா ஏ, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 600 சிக்மா எஸ்க்கு பதிலாக 2 × சிக்மா ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ப்ளஸ் 1500 1 போட்டுக்கோங்க. 1500 சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு 60 × 10⁻3. ஸோ 600 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 1200 சிக்மா ஏ ப்ளஸ் 1500 சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு 60 × 10⁻3. ஸோ ரெண்டுமே நமக்கு சிக்மா ஏ தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணலாமா. இப்போ 1200 சிக்மா ஏ ப்ளஸ் 1500 சிக்மா ஏ, அப்போ வந்து 2700 சிக்மா ஏ ஈக்குவல் டு 60 × 10⁻3ன்னு வரும். அப்போ நம்ம 2700 டிவைட் பண்ணோம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு 60 × 10⁻3 டிவைடட் பை 2700. இதை நம்ம கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னது, சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் 22.22 Nm/mm². ஓகேவா, முடிஞ்சு. சிக்மா ஏ அதாவது ஸ்ட்ரெஸ் இன் அலுமினியம் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேலையை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் சிக்மா எஸ் கிடச்சிரும். அப்போது சப்ஸ்டியூட் சிக்மா ஏ வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × இந்த வேல்யூ, புரியுதில்ல. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, 2 × இந்த வேல்யூ சிக்மா ஏவோட வேல்யூ 22.22. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு 44.44 Nm/mm². அப்போ சிக்மா எஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஷினில் கேட்டால் ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் பார். இந்த காம்பவுண்ட் பாரோட எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படி போகிறது பார்த்துடலாம். ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் பார். ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன் ஈச் மெட்டீரியல். ஸோ ஸ்டீல் இருக்குது, ஸோ ஸ்டீலில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அலுமினியமில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ், இதை நம்ம ஃபைன் பண்ணோம். தனித்தனியாக அந்த மெட்டீரியலுடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் என்ன கேட்டு எக்ஸ்டென்ஷன் அது சேஞ்ச் லென்த்னா டெல் எல் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே. இப்போது சப்போஸ் கொஷின் வந்து ஃபைன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஈச் மெட்டீரியல்னு கேட்டாங்கன்னா அப்போது டெல் எல் ஏ ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டெல் எல் எஸ் ஸ்டீல். ஸோ ஸ்டீல் தனியாக ஃபைன் பண்ணுவோம், அலுமினியம் தனியாக ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க என்ன எக்ஸ்டென்ஷன் வந்து காம்பவுண்ட் பார், அந்த காம்பவுண்ட் பார் செட்டப் இருக்குல்ல, அது மொத்தமாக எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கொஷினில் பாருங்கள், கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். கொஷினில் லென்த் வந்து ஒரே லென்த் தான். ஸோ லென்த் வந்து 1000 mm கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் லென்த்தில் ஒரே லென்த் 1000 mm. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு அட் தி எண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு லென்த்து கொடுத்துட்டு ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு அட் தி எண்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், சின்ஸ் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் ஆர் ரிஜிட்லி ஜாயிண்ட் அண்ட் ஹேவ் சேம் லென்த். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா தேர் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஈக்குவல். ரெண்டுமே சேம்னு அர்த்தம். அதாவது டெல் எல் எஸ் ஈக்குவல் டு டெல் எல் ஏ. ஓகேவா. சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் ஸ்டீல் அதுவும் அந்த சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் அலுமினியம் போத் ஆர் ஈக்குவல் எடுத்துக்கணும். அண்ட் ஆஸ் ஈக்குவல் ஸ்ட்ரெயினும் ஈக்குவல் தான். இஎஸ் இஸ் ஈக்குவல் டு இஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா. இந்த லைன் எழுதிங்க. சின்ஸ் அலுமினியம் ஸ்டீலில் ரிஜிட்லி ஜாயிண்ட் இன் சேம் லென்த் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரெயினை வந்து ஈக்குவலாக இருக்கும் சொல்லி எடுத்துக்கணும். சரியா. ஸோ அதான் இங்கே எழுதிங்க. தேர்ஃபோர் அதாவது எக்ஸ்டென்ஷனாக சேஞ்ச் இன் லென்த்து. அப்போது நமக்கு என்ன ரெண்டு மெட்டீரியல் இருக்குது, ஸ்டீல் இருக்குது, அலுமினியம் இருக்குது. அப்போ என்ன வரும், டெல் எல் எஸ். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன வரும், ரெண்டுமே ஈக்குவல் சொன்னால் அப்போது டெல் எல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எல் ஏ. ரெண்டுமே ஈக்குவல்னால் அப்போது டெல் எல் மட்டும் போட்டால் போதும். அதை இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்ட்ரெயினுக்கு இஎஸ் இஸ் ஈக்குவல் டு இஏ. அப்போது இ நம்ம ஃபைன் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நமக்கு நமக்கு என்னென்ன வேணும், இப்போது நமக்கு தேவை சேஞ்ச் இன் லென்த். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் டெல் எல் பை எல். நமக்கு தேவை டெல் எல். அப்புறம் ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா, டெல் எல் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு எல். ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணோம். லென்த்துக்கு எவ்வளோ 1000 mm. இது ஆல்ரெடி நமக்கு
தெரியும். அப்போ இ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து எய்தர் நம்ம அலுமினியம் போடலாம், இஏ போடலாம், இல்லை இஎஸ், ஏதோ ஒன்று நம்ம ஃபைன் பண்ணாலே போதுமானது தான். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டு ஃபைண்ட் இ. ஸோ ரெண்டுமே சேம் தானே, அதை இங்கே போட்டிருக்கேன். இஎஸ் இஸ் ஈக்குவல் டு இஏன்னு போட்டிருக்கேன். ஓகே, இஎஸ் இஸ் ஈக்குவல் டு இஏ. ஸோ ஃபார் அலுமினியம் ஏதோ ஒன்று போடுங்க, ஒன்று அலுமினியம் போடுங்க, ஸ்டீல் போடுங்க, ரெண்டுமே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். எது வேணும் போடலாம். ஸோ அலுமினியம்னா என்னென்ன வரும், நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தெரியும். நமக்கு தேவை ஸ்ட்ரெயின் தானே, அப்போது ஸ்ட்ரெயின் இந்த பக்கம் போயிடும், கேபிட்டல் இந்த பக்கம் வந்துடும்ல, அப்போது அதை இங்கே போட்டிருக்கேன். இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை கேபிட்டல் இ. அப்போ அலுமினியமுக்கு ஏன்னு போட்டிருக்கேன். இஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ பை இஏ. சிக்மா ஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 22.22. துர்கா சிக்மா ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 22.22. இஏ வந்து அந்த யங்ஸ் மாடலஸ் வேல்யூ, இதுவும் நம்ம கொஷின்லேயே இருக்குது, 1 × 10⁴. ரெண்டு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இஏ இஸ் ஈக்குவல் டு 2.22 × 10⁻⁴ கிடைக்குது. ஓகேவா? இப்போ சப்போஸ் ஸ்டீல் எடுத்து போட்டோம்னா ஸ்டீலுக்கு இஎஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஸ் பை இஎஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இஎஸோட வேல்யூ வந்து 44.44. 44.44. ஓகேவா? ஸோ டிவைட் பை 2 × 10⁵. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 2.22 × 10⁻⁴. போத்தா ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணுங்கள் போதும். அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து சின்ஸ் இஎஸ் இஸ் ஈக்குவல் டு இஏ இஸ் ஈக்குவல் டு இ, ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால இ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 2.22 × 10⁻⁴ எடுத்துக்கிறேன். அப்போ ஃபைனலாக எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் பார், அப்போ ∆L இஸ் ஈக்குவல் டு 2.22, அதாவது இ இன்ட்டு எல். அப்போ ஈயோட வேல்யூ 2.22 × 10⁴ இன்ட்டு எல் வந்து 1000. ஸோ இதை நம்ம வந்து கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா ∆L இஸ் ஈக்குவல் டு 0.222 mm வருது. அதை இதான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் பார். ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் கேட்டாங்களா? அப்போ ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல், ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் பார். ஓகேவா? சப்போஸ் வந்து ஃபைண்ட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈச் மெட்டீரியல்னு கேட்டாங்கன்னா நம்ம தனித்தனியாக ஃபைன் பண்ணோம். ∆L எஸ் தனியாக ஃபைன் பண்ணோம், அப்புறம் ∆L ஏ தனியாக ஃபைன் பண்ணோம். ஓகேவா? அந்த மாதிரி போடணும். இது வந்து ஒரே காம்பவுண்ட் பாராக கேட்டதால் கொஷினில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, ரிஜிட்லி ஜாயிண்ட் அண்ட் சேம் லென்த். அதனால் வந்து எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல், ஸ்ட்ரெயின் ஈக்குவல்னு சொல்லி போட்டுக்கிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.